செவ்வந்தி பூவே செவ்வான தீவே தேனாகி வந்தாய் முன்னாலே. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ மாபெரும் சிறப்பு மாரத்தான். நிலத்தடி நீர்மட்டமும் பாராட்டுகிற பண்பாடும் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இஸ்ரோவுக்கு தலைவராக இருக்கிற சிவன் தமிழ் வழியில் கல்வி கற்ற ஒரு தமிழன். இந்த சித்தாரா அப்ளிகேஷன் தான் இன்று வரைக்கும் ஏவுகணைகளை வெற்றிக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதை கண்டுபிடித்தவன் தென்னாட்டின் மூலையில் பிறந்த ஒரு தமிழன் என்று நீங்கள் பெருமை பெற வேண்டும். இந்த வைரமுத்து தான் அவர்கள் குடும்பத்தில் 10 தலைமுறையில் ஒரே ஒரு பட்டதாரி என்றால் நம்புவீர்களா? இந்த உலகத்தையே தமிழுக்கு தெரிகிறது, தமிழை உலகத்துக்கு தெரிகிறதா? தாடிக்காரன் படத்தை நாங்கள் கொண்டாடுகிறோமே, மீசைக்காரன் படத்தை நீங்கள் கொண்டாடியது உண்டா? நாடாளுமன்றத்தில் பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை நான் இந்த கூட்டத்தில் பார்க்கிறேன். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தின் கொள்கை. இன்னும் ஒதுக்க முடியவில்லை. ஆனால் இந்த சபையில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் உலக தமிழ்ச் சங்கம் ஒரு பெருமை பெறுவதாக நான் கருதுகிறேன். பாராட்டுகிற பழக்கம் இந்த நாட்டில் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் 2 விதமான பஞ்சத்தை பார்க்கிறேன். 2 விதமான செய்திகள் குறைந்து கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீர்மட்டமும் பாராட்டுகிற பண்பாடும் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இந்த 2ஐயும் மேம்படுத்தினால்தான் நாடு நலம் பெறும் என்று நினைக்கிறேன். பாராட்டுகிற போது பாராட்டப்படுகிறவன் மலையின் உயரம் பெறுகிறான். பாராட்டுகிறவன் ஆகாயத்தின் விசாலத்தை அடைகிறான். ஆகாயம் போல் விரிவடைகிறது பாராட்டுகிறவனின் மனது. மலையை போல் உயரமாகிறது பாராட்டப்படுகிறவனின் தகுதி. எனவே பாராட்டுவதும் பாராட்டப்படுவதும் 2 பெருமக்களுக்கு நன்மை தருகிறது. சில பாராட்டு மொழிகளெல்லாம் இன்னும் பல ஆளுமைகள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு மனிதன் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்தான் என்பதை அடுத்த நூற்றாண்டு நம்பாது என்று ஐன்ஸ்டீன் பாராட்டினான். அந்த பாராட்டினால்தான் மகாத்மா காந்தி இன்றும் நினைவு கூறப்படுகிறார். இப்படி ஒரு பாராட்டு, இரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதை இனிவரும் சமூகம் நம்பாது. இது எவ்வளவு பெரிய பாராட்டு! அதே மகாத்மா காந்தி ஒரு பாட்டரசியை பாராட்டினார். அந்த பாட்டரசிக்கு அவர் கொடுத்த பாராட்டு தான் இன்று வரைக்கும் நடைபெறுகிறது. அவர் பாடுகிற பொழுது உச்சத்தை தொடுகிறார். உச்சத்தை தொடுகிற பொழுது கடவுளுக்கு பக்கத்தில் போய்விடுகிறார். அது கூட முக்கியமல்ல, பல நேரங்களில் கடவுளுக்கு பக்கத்தில் நம்மையும் அழைத்து கொண்டு போய்விடுகிறார். இப்படி மகாத்மா காந்தியால் பாராட்டப்பட்டவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு மகாத்மா காந்தி கொடுத்த இந்த பாராட்டு இன்னும் இருக்கிறது. இங்கே ஒரு பெர்னாட்ஷாவை பார்த்தேன் என்று கல்கி சொன்ன பாராட்டு தான் பேரறிஞர் அண்ணாவை இன்னும் நினைவு கூறத்தக்க ஒரு சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸை பற்றி ஏங்கல்ஸ் எழுதினான். இவன் எழுதிய புத்தகங்களை படித்தால் காலமெல்லாம் இவன் எழுதிக்கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. அந்த புத்தகங்களின் அடிக்குறிப்புகளை எல்லாம் பார்த்தால் இவன் காலமெல்லாம் படித்து கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. இப்படி சொன்னான் கார்ல் மார்க்ஸ் பற்றி ஏங்கல்ஸ். இப்படி உயர்ந்த பாராட்டுகள் தான் சில மனிதர்களுக்கு அடையாளமாக, கல்வெட்டாக, அழியாத வாசகமாக நிலைபெறுகின்றன. நான் இந்த மேடையில் தமிழ்நாட்டின் 3 பெருமக்களை பாராட்டுவதை என் கடமையாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். இஸ்ரோ இருக்கிறதே, இஸ்ரோ என்பது இந்தியர்கள் ஒவ்வொருவரும் வணங்க வேண்டிய விஞ்ஞான திருக்கோயில். இஸ்ரோ என்பது சர்வதேச வானத்தில் எழுதப்பட்ட இந்தியாவின் முகவரி என்று சொல்ல வேண்டும். அந்த இஸ்ரோவின் விஞ்ஞானிகள் எல்லாம் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள்.
அந்த விஞ்ஞானிகளே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்றால் அந்த விஞ்ஞானிகளுக்கு தலைவராக இருக்கிற சிவன் எப்படி கொண்டாடப்பட வேண்டியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவனிடம் எனக்கு பிடித்த செய்தி, இஸ்ரோ இன்றைக்கு வெள்ளை மாளிகையை பார்த்து வியந்து கொண்டிருக்கிற இந்தியாவின் விஞ்ஞான பேரமைப்பு இஸ்ரோ. உலக நாடுகளெல்லாம் அண்ணாந்து பார்க்கிற அமைப்பு இஸ்ரோ. அந்த இஸ்ரோவுக்கு தலைவராக இருக்கிற சிவன் தமிழ் வழியில் கல்வி கற்ற ஒரு தமிழன் என்ற கூடுதல் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவசாய குடும்பத்தின் முதல் பட்டதாரி சிவன் என்பதை என் கண்மணிகள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் தலைமுறை வந்திருக்க விவசாய குடும்பத்தில் அவங்க அப்பா அவருக்கு சொன்ன ஒரு செய்தியை என் சகோதர கண்மணிகளே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் படிக்க வேண்டும் அப்பா என்று சொல்லுகிறார் சிவன் அப்பாவிடம். நான் தடுக்கவே மாட்டேன். அப்பா சொல்றார், நான் தடுக்கவே மாட்டேன், எவ்வளவு வேண்டுமானாலும் படித்துக்கொள், நான் தடுக்க மாட்டேன், ஒரே ஒரு நிபந்தனை. அப்பா சொல்றார், எவ்வளவு வேணாலும் படி, நான் தடுக்க மாட்டேன், ஒரே ஒரு நிபந்தனை, எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் நீயே சம்பாதித்து படித்துக்கொள். தானே பொருள் ஈட்டி, தானே கட்டடம் கட்டி, தானே திசைகளை தேர்ந்தெடுத்து, தானே தனக்கு விளக்காக இருந்து ஒரு விரலை எரித்துக் கொண்டு அதை மெழுகுவர்த்தியாக்கி கொண்டு படிப்பதை போல தன்னை தானே எரித்துக் கொண்டு படித்து இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறார் சிவன். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கள். அது இஸ்ரோவுக்கு கேட்க வேண்டும். இவர்களால் தான் இந்தியா பெருமை பெறுகிறது. இன்னொரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. இஸ்ரோவுக்கு யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம், போகலாம். நம்முடைய இந்தியாவின் முன்னாள் குடியரசு பெருந்தலைவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஆப்பேஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோவின் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் இட்ட அடித்தளம், சாராபாயும் இவரும் இட்ட அடித்தளம் தான் இன்றைக்கு இஸ்ரோ. இஸ்ரோவுக்கு தலைவர்கள் மாறலாம், விஞ்ஞானிகள் மாறலாம், பதவிகள் மாறலாம். ஆனால் இஸ்ரோ சிவன் செய்த ஒரு சாதனையை யாருமே மாற்றிவிட முடியாது. அவர் சின்ன வயதில் கண்ட கனவு என்ன தெரியுமா? இஸ்ரோ சிவன், என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டும். இதை படித்த போது எனக்கு ஒரு சின்னதொரு அழுகை கண்ணை தொட்டு விட்டு உள்ளே போய்விட்டது. அதிகபட்சம் நான் விமானத்தில் பயணம் பண்ணணும். இப்படி ஆசைப்பட்ட ஒரு கிராமத்து இளைஞன்தான் ஒரே ஏவுகணையில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியவர். இப்போ அது ஏவப்படுதில்ல. இப்ப சிவனின் பெருமையை இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு அப்ளிகேஷன் பண்ணார், ஒரு மென்பொருள் கண்டுபிடிச்சார். அந்த மென்பொருள் என்ன தெரியுமா? ஒரு கல்லை எரிகிறோம், இப்படி அந்த கல் எரிந்தவுடன் அது எந்த திசையில் பயணிக்கிறது, எங்கே சென்று இலக்கை சென்று முடிகிறது, எந்த வகையில் திசை திரும்பக்கூடும், திசை திரும்பினால் அந்த கல் எங்கே சென்று விடும், திசை திரும்பினால் அதை மாற்றுவதற்கு என்ன ஏற்பாடு. இது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை கண்டுபிடித்தவரே சிவன் தான். இதற்கு சித்தாரா அப்ளிகேஷன் பேரு. இந்த சித்தாரா அப்ளிகேஷன் தான் விண்ணில் ஏவுகிற ஏவுகணை தன் இலக்கை சென்று சரியாக சென்று சேருவதற்கான வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த சித்தாரா அப்ளிகேஷன் தான் இன்று வரைக்கும் ஏவுகணைகளை வெற்றிக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதை கண்டுபிடித்தவன் தென்னாட்டின் மூலையில் பிறந்த ஒரு தமிழன் என்று நீங்கள் பெருமை பெற வேண்டும். சிவனுடைய பெருமையை நீங்கள் புரிந்து கொண்டால் இளைய தலைமுறை ஒரு புதிய உற்சாகம் பெறும். விஐடி விஸ்வநாதன் அவர்களுக்கு வருகிறேன். விஸ்வநாதன் அவர்கள் செய்த சாதனை வேலூர் மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரியை ஏற்படுத்தியதுதான். இது என்ன பெரிய சாதனை என்பீர்கள்? பொறியியல் கல்லூரி ஏற்படுத்தியது சாதனையா? அது அல்ல சாதனை. வேலூர் மாவட்டத்துக்கே முதல் பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தவர் விஐடி விஸ்வநாதன். அதுதான் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து ஒரு பல்கலைக்கழகமாக இன்றைக்கு இருக்கிறது. வேலூருக்கு கடல் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் வேலூருக்கு ஒரு கடலையே உண்டாக்கி இருக்கிறார் விஸ்வநாதன். அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறதே, அதில் படிப்பவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? தோழர்களே, தோழிமார்களே, 2000 3000 அல்ல,
4000 5000 அல்ல, 10,000 20,000 அல்ல. VIT பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 39,000. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பயிலுகிறார்கள். இந்தியாவை நோக்கி 50 நாடுகள் கல்வி கற்க தங்கள் பிள்ளைகளை அனுப்பியிருக்கின்றன. 50 நாடுகளை உள்ளிழுத்து அந்த பல்கலைக்கழகத்து மாணவர்களாக்கிய பெருமை அவருக்கு. இதெல்லாம் அல்ல, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு இழுத்தறிவித்தல். இதான் முக்கியம். இந்த பாரதியார் பாட்டு படிக்கிற போது இந்த வரியை மட்டும் நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆங்கோர் ஏழைக்கு இழுத்தறிவித்தல். ஒரு ஏழை கல்வி பெற வேண்டும், ஒரு கூலிக்காரன் மகள் கல்வி பெற வேண்டும், ஒரு ரிக்ஷாக்காரன் மகன் கல்வி பெற வேண்டும். அதுதான் கல்வி. ஒரு பிரபுக்கள் வம்சத்தில், ஜமீன்தார்களின் வம்சத்தில் வந்து பெறுவது முக்கியம் அல்ல. இதோ இந்த வைரமுத்து தான் அவர்கள் குடும்பத்தில் 10 தலைமுறையில் ஒரே ஒரு பட்டதாரி என்றால் நம்புவீர்களா? முதல் பட்டதாரி. அந்த பட்டதாரி தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் சிறப்பு, இதுதான் பெருமை. இந்த வழியை தாண்டி வருவதுதான் வாழ்க்கை. விஸ்வநாதன் அவர்கள் ஒரு 5000 பிள்ளைகளுக்கு, பின்தங்கிய வகுப்பின் பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் என்பதுதான் பெருமை. செல்வம், உங்கள் குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். சாதாரணம் இல்லை. 5000 பேர்களுக்கு இலவச கல்வி, உயர்கல்வி, பட்டப்படிப்பு கல்வி கொடுப்பது என்பது ஒரு சமூகத்துக்கு நீங்கள் கொடுக்கிற அறம். இந்த அறம் வாழ்க. இப்படி செய்கிறவர்கள் தான் சிறப்படைகிறார்கள். இந்த சமூகத்தின் மனிதவள மேம்பாட்டுக்கு இவர்கள் துணை இருக்கிறார்கள். அந்த பெருமகன் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அண்ணன் விஜி சந்தோஷம். அவர் ஏன் தெரியுமா அந்த கோட்டை கலட்டாம இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? சில பேர் சொல்லுவார்கள், திரைப்படத்தில் கூட நகைச்சுவை விவேக் பண்ணுவார், குளிக்கும் போது கூட கோட்டை கலட்டாதவர் நம்ம விஜிபி அண்ணாச்சி தான் என்று சொல்லுவார்கள். அது ஏன் தெரியுமா? அது எனக்குத்தான் தெரியும். அந்த கோட்டை நீங்க கலட்டவே கூடாது, அணிந்து கொள்ள வேண்டும். அந்த கோட்டை கலட்டினால் அவர் உடம்பெங்கும் விழுந்திருக்கிற விழுப்புண்களை உங்களால் எண்ண முடியாது. அவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிற மனுஷன். வாழ்க்கையின் அடித்தட்டுக்கு அடித்தட்டில் ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருப்பான் அது அவருக்கு தெரியும். வாழ்க்கையின் உச்சத்தில் ஒருவர் எப்படி இருப்பான் அதுவும் அவருக்கு தெரியும். ஒரு விதையாக இருந்தவரும் அவர்தான், இன்றைக்கு வானத்தை துழாவும் விருட்சமாக இருப்பதும் அவர்தான். உழைப்பில் ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவர்தான் எடுத்துக்காட்டு. உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அண்ணா. நீங்க 25 ஆண்டுகளாக இந்த உலகத் தமிழ்ச் சங்கத்தை நிறுவி கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், கலைஞர்கள், ஓவியர்கள், சிற்பிகள் இவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்து கொடுத்து நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ப்பது என்பது தனி மனிதர்களை அல்ல, தமிழ் சமூகத்தை. உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாத்தையும் விட முக்கியம், உலக நாடுகளிலெல்லாம் திருவள்ளுவர் சிலையை சென்று நிறுவிவிட்டு வருவதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார் நம்முடைய சந்தோஷம் அவர்கள். உங்கள் வாழ்நாளில் எனக்கு ஒரு வாழ்த்து உங்களுக்கு சொல்றேன், இது பலிக்கும். 133 நாடுகளில் நீங்கள் திருவள்ளுவர் சிலையை நிறுவியே தீருவீர்கள். அதற்குரிய ஆற்றல், ஆயுள் ரெண்டும் உங்களுக்கு உண்டு. 133 நாடுகளில் பண்ணணும். ஒரு செய்தி சொல்ல வேண்டும் உங்களுக்கு. இந்தியா அந்நிய செலாவணியில் வளம் பெற வேண்டும் என்றால் மிளகு ஏற்றுமதி செய்யலாம், ஆடைகள் ஏற்றுமதி செய்யலாம், பருத்தியை ஏற்றுமதி செய்யலாம், சர்க்கரையை ஏற்றுமதி செய்யலாம், பொருள்களை ஏற்றுமதி செய்யலாம். இந்தியாவின் பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் நீங்கள் பொருள்களை ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் இந்திய துணைக்கண்டத்துக்கு நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் பொருள்களை ஏற்றுமதி செய்ய தெரிந்த உங்களுக்கு புகழ் ஆதாரம் வளர வேண்டும் என்றால் திருவள்ளுவரைத்தான் நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? திருவள்ளுவரை உலகமெல்லாம் ஏற்றுமதி செய்தால் தமிழன் ஞானம், தமிழன் பெருமை, தமிழன் வீரம், தமிழன் கல்வி, தமிழன் கொடை,
தமிழனின் உயரம் இந்த உலகத்துக்கு தெரியும். அதைத்தான் அண்ணன் சந்தோஷம் அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் பறந்து பறந்து திருவள்ளுவரை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசை. இதை நானே கூட செயல்படுத்தலாம் என்று நான் கருதலாம். ஆனால் என்னால் மட்டும் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திற்கு தலைவராக இருந்திருந்தால் உங்களைப் போல் நானும் இயங்கி இருப்பேன். உங்களைப் போல் தொழிலில் நானும் வெற்றி பெற்றிருப்பேன். அந்த சூத்திரமும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் நான் ஈடுபட விரும்பவில்லை. என் வாழ்வு மொழி, என் உயிர் தமிழ், என் இயக்கம் கவிதை, என் வாழ்வு இலக்கியத்தோடு. இந்த இலக்கிய வட்டமும் இலக்கிய வாழ்வும் இலக்கிய ஆளுமையும் எதை மட்டும் கொடுக்கிறதோ அது மட்டும் போதும் என்று என் வாழ்க்கையை தமிழுக்காகவே நான் தத்தம் செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உங்களை போன்ற பெருமக்கள், ஐயா நல்லி வந்திருக்கிறார், ஐயா குமரியானந்தன் வந்திருக்கிறார், ஐயா நீதியரசர் வள்ளியப்பன் வந்திருக்கிறார், வள்ளிநாயகம், டாக்டர் சொக்கலிங்க, பெருமக்கள்லாம் அங்க இருக்கிறீங்க. இந்த வேண்டுகோள் நான் வைக்கிறேன். இது மிக முக்கியமான வேண்டுகோள். இந்த உலகத்தையே தமிழுக்கு தெரிகிறது, தமிழை உலகத்துக்கு தெரிகிறதா? இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று முதல் கேட்க தொடங்குங்கள். இந்த கேள்விக்கான விடை இல்லை என்பதுதான். வடநாட்டில் தெரியலைங்க, டெல்லியில் தெரியல, வெஸ்ட் பெங்காலில் தெரியல, மராட்டியில் தெரியல. ஒரு கமிட்டி ஆல் இண்டியாவுக்கு அவார்டு கொடுக்கணும், ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் ஒரு 10 மொழி வல்லுநர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மொழியில் என்று பார்த்தால் தமிழ் மொழி தமிழ். அந்த தமிழ்ங்கிற கேள்வியிலேயே அவனுக்கு ஒரு எள்ளல் தடம் இருக்கு. தமிழ தெரியல, திருவள்ளுவர் தெரியல, கம்பர் தெரியல, திருமூலர் தெரியல, ஔவையார் கபிலர் அறிய மாட்டார்கள், ஆண்டாள் அப்பர் அறியார். நம்ம தமிழ் ஞான செல்வங்களை எல்லாம் தெரியவில்லை அவர்களுக்கு. மகாகவி பாரதியார் மீசை வைத்திருக்கிறார், அதனால் ஒரு ஐ திங்க் he may be a poet. இவர் ஒரு கவிஞராக இருக்கலாம் போல இருக்கிறது, அவ்வளவுதான். நான் வடக்கே சொல்லிவிட்டு வந்தேன், எங்கள் தமிழர்களைப் போல பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்க மாட்டார்கள். நாங்கள் எங்கள் இலக்கிய வீடுகளில், எல்லா வீடுகளிலும் தாகூரின் படத்தை எங்கள் வீட்டு படமாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏயா, தாடிக்காரன் படத்தை நாங்கள் கொண்டாடுகிறோமே, மீசைக்காரன் படத்தை நீங்கள் கொண்டாடியது உண்டா? இந்த கேள்வி இல்லை, இந்த கேள்விக்கு விடை இல்லை. நான் எனக்கு ஒரு ஏன்னா இன்னொரு மொழி தெரிந்தவர்கள் இல்லை. இதற்கு நான் ஒரு சின்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். பெரியவர்கள் இருக்கிறீர்கள், இது ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். வைரமுத்து இப்படி சொன்னார் என்று சொல்லுங்கள். இதில் பிழை இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். சரியாக இருந்தால் தமிழ் சமூகம் அமல்படுத்த வேண்டும். 100 தமிழ் இலக்கிய மாணவர்களை தேர்ந்தெடுங்கள். தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கணும். அதுல 5 பேருக்கு மேண்ட்ரின் சொல்லிக் கொடுங்க, சீன மொழி, ஸ்பானிஷ் கற்றுக் கொடுங்க. மாசான் தமிழ் ஒரு பக்கம், தமிழ்ல அவன் மேதையாகணும். அதுக்கு இணையாக அவன் மேண்ட்ரின் மொழியில மேதையாகணும், ஸ்பானிஷ்ல மேதையாகணும். சகோதரிகளை, உங்களுக்கு ஒரு செய்தி, ஆங்கிலத்தை தாண்ட போகிறது ஸ்பானிஷ் மொழி. ஸ்பானிஷ் அடுத்த நூற்றாண்டில் உலகத்தை ஆளுகிற மொழியாக இருக்கும். ஆங்கிலம் பின்னுக்கு தள்ளப்படும். ஸ்பானிஷ் மொழி பேசுகிறவர்கள் தான் அமெரிக்காவின் அதிபராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்பானிஷ் மொழி, சீன மொழி, அரபு மொழி, பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன், இந்த மொழிகளில் 10 பேருக்கு பயிற்சி கொடுங்க. தமிழை ஆழம் படித்து விட்டு, ஒரு கையில் தமிழ், மறுகையில் இன்னொரு மொழி. இப்ப 2 மொழியில ஒருவன் புலவனா இருக்கான். ஒரு தமிழன் தமிழ் மொழியிலையும் மேதையாக இருக்கிறான், மேண்ட்ரின்ல மேதையா இருக்கிறான். தமிழ் அப்படியே மேண்ட்ரின் கொண்டு போயிடுவான், தமிழ் அப்படியே ஸ்பானிஷ் கொண்டு போயிடுவான், தமிழ் அப்படியே பிரெஞ்சு கொண்டு போயிடுவான், தமிழ் அப்படியே ஜெர்மன் கொண்டு போயிடுவான், அரபிக்கு கொண்டு சென்று விடுவான், இத்தாலிக்கு கொண்டு சென்று விடுவான்.
ஒரு 20 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் பரவாயில்லை, ஒரு 100 தமிழ் இளைஞர்கள் உலக மொழிகளிலும் மேதையாக இருந்து மொழிபெயர்த்தால் உலகமெங்கும் தமிழ் கொடி பறக்கும் என்பது திண்ணம். தமிழுக்கு ஒரு உலக தொடர்ச்சி இருக்கும். எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஊதுகிற சங்கை நான் ஊதிவிட்டேன். பெருமக்களே, இதற்கான ஒரு திட்டம் அரசு சார்ந்த நிறுவனங்களும் இருக்கலாம், அரசு சாராத நிறுவனங்களும் இருக்கலாம். இதை செயல்படுத்தினால் உலகமெங்கும் தமிழ் குரல் கேட்கும், உலகமெங்கும் தமிழ் மொழி ஓதப்படும், உலகமெங்கும் தமிழின் உயரம் உணரப்படும் என்பது என் எண்ணம். அண்ணன் அண்ணாச்சி விஜிபி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதை பாராட்ட வந்த கூட்டமாக மட்டும் கருதவில்லை, இவர்களையெல்லாம் பார்க்க வந்த கூட்டமாக நான் நினைக்கிறேன். எத்தனை பெருமக்களை ஓரிடத்தில் பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முக்கியமான அறிவு கருவூலங்கள் எல்லாம் இந்த 3 வரிசைகளில் அமர்ந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை பெருமக்களையும் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி. வாழ்க விஜிபி உலக தமிழ்ச்சங்கம், வாழ்க வந்திருந்த பெருமக்கள். எல்லாரையும் விட எங்கள் மாணவ கண்மணிகளே, உங்களுக்குத்தான் என் மறு நன்றி. ஏனென்றால் எங்களுக்கு பிறகும் 70 ஆண்டுகள் தமிழை தூக்கி சுமந்து நடக்கப் போகிற தங்கங்கள் நீங்கள். நீங்கள் வாழ்க. வணக்கம், நன்றி.